வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம யூனிட் 2 அலகு 2 பார்த்துட்டு இருக்கோம். விசை அண்டு இயக்கம், அடுத்தது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இந்த டாபிக்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபு, அடுத்தது தொலைவு காலம் வரைபடம், அதுக்கப்புறம் வேகம் காலம் வரைபடம், ஸ்பீட் டைம் கிராஃப்ட்லாம் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு கார்ட்போர்டை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கார்ட்போர்டை எடுத்துட்டு நம்ம பொதுவாக இதெல்லாம் விளாடுவோம். நம்மளோட கையில் இந்த ஒரு விரல இந்த கார்ட்போர்டை வைப்போம். அப்படியே வச்சு அப்படியே நிற்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படிதானே? நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல இந்த ஓரத்தில் வைக்கிறேன். சரியா? விழுந்துருது. அப்புறம் கொஞ்சம் வேற எங்கேயா இடத்துல வைக்க, நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நிற்க மாட்டுக்கு விழுது. அப்படிதானே? ஆ, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துல வைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக தேடி கண்டுபிடிக்கணும். எஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு விரல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அட்டையை விழ வைக்கல, விழல. பார்த்தீங்களா? ஏன் விழல? ஏன் இதே விரல் தான், இதே அட்டை தான், ஆனா மற்ற இடத்துல வச்சா விழுது. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒரு பர்டிகுலர் நேரம், அந்த இடத்துல மட்டும் அழகா அந்த கார்ட்போர்டு நிக்கி, வேற எந்த ஸ்டேபிள் இல்லாம அழகா இருக்கு. கரெக்டா? இது நம்ம பொதுவாகவே நம்ம டே டு லைஃப்ல நம்ம பண்ணியிருப்போம். இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு நம்மளுக்கு தெரியாதுதான். ஏன்னா நம்ம அது விளாட் ஒரு கேம் மாதிரி சும்மா அப்படியே ஒரு ஸ்டைல் மாதிரி வைப்போம் தவிர பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்கும் முன்னாடி பிசிக்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் அருமையான விஷயம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்க இந்த அட்டையை தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க உங்க உங்களோட ஸ்கேல் இருக்கும், அந்த ஸ்கேலே எடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயும் நீங்க ஆல்ரெடி விளாண்டுருப்பீங்க அப்படிதான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல் நிக்காது. பர்டிகுலரா நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த விரல் நுனியில அருமையா அப்படி நிலையா அது நிக்கும். புரியுதா? அப்போ ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மட்டும், ஏன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் அந்த அட்டை பேலன்ஸ் ஆகி நிக்கி, எப்படி சமநிலையா நிக்கி? எப்படின்னா அது பின்னாடி என்ன இருக்குன்னா, அட்டையானது எந்த இடத்தில் நிலையாக நிற்கிறதோ அந்த புள்ளியை தான், அந்த பாயிண்ட தான் நாம சயின்ஸ்ல அந்த அட்டையோட கார்ட்போர்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுதான் எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம். தமிழ்ல ஈர்ப்பு மையம். ஏன் ஈர்ப்பு மையம் வந்துச்சுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் மேல, என் கை மேல புவி ஈர்ப்பு சக்தி 24 × 7 364 பல வருஷமா மேல இருந்துட்டே இருக்காரு இந்த புவி ஈர்ப்பு விசை. இந்த புவி ஈர்ப்பு விசை தான் நம்மளுடைய எடைக்கு காரணம். நான் லாஸ்ட் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அப்படிதான் நம்மளுடைய எடை அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையை வச்சுதான். வெயிட் புவியீர்ப்பு விசை தான். அப்போ இந்த கார்ட்போர்டு, இப்ப நான் காமிச்ச உங்களுடைய கார்ட்போர்டு இருக்கு, அந்த கார்ட்போர்டுன்னு ஒரு வெயிட் இருக்கும். ஏதோ ஒரு 0.5 கிராம், ஏதோ ஒன்று சம்திங், இல்ல 1 கிராம், ஏதோ ஒன்று இருக்கு. இதுதான் இது நிறை. இப்ப நம்ம கிராம்ல போடும் போது, நம்ம வெயிட்ல போடும் போது இது கூட ஒரு 9.8 நீங்க மல்டி பண்ணீங்கன்னா போதும். சம்திங், இப்ப இதெல்லாம் 1 கிராம மல்டி பண்ணீங்கன்னா 9.8 நியூட்டன். இப்ப இதோடைய வெயிட் 9.8 நியூட்டன் அப்படின்னு வந்துருது. கரெக்டா? ஏன்னா எடைக்கு நம்ம யூனிட் நியூட்டன் தான் போடணும். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். இந்த எடையானது அந்த பொருளுடைய, அந்த அட்டையோடைய மொத்த எடை, ஸ்கேல் எதுனாலும் அந்த மொத்த எடையும் என்டையர் வெயிட்டும் எந்த புள்ளியில முழுமையாக செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா? மொத்த வெயிட்டும் எந்த புள்ளியில, எந்த பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா முழுமையாக செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நீங்க அந்த இடத்துல கையை வைக்கும் போது பேலன்ஸ் ஆகி அருமையா இருந்தது. ஏன்னா என்னுடைய விரல அந்த பொருளுடைய மொத்த வெயிட்டும் என்னுடைய விரல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடுது. ஒழுங்கா அது என்ன ஆயிரும்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்னா அது சீராக பரவிட்டது. நான் மற்ற இடத்துல வைக்கும் போது அதோடைய வெயிட் என்னுடைய விரல சீராக பரவவில்லை. அப்ப என்னாவது, உடனே வெயிட் இன்னொரு இடத்துல போய் இழுத்து பிடிச்சி இழுக்கிறனா அங்க டக்குன்னு போய் அந்த ஆப்ஜெக்ட் போய் விழுந்துருது. இப்ப புரியுதா ஸ்டூடெண்ட்? இது பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? சரி. பட் இதை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா அனிமேஷன் பார்க்க போறோம். ஸோ அனிமேஷன்ல உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும். இது போக நிறைய கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம்.
என்னுடைய அனிமேஷனை இப்போ நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்போர்டு ஆல்ரெடி நான் உங்களோட கையாலே காமிச்சதை திருப்பி அதுல ஒரு அனிமேஷனை பார்த்துட்டு அதுலயே சில வகைகள் இருக்கு. சமநிலை, ஈக்குலிபிரியம்லாம் இருக்கு. அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. எஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வருதா? ஈர்ப்பு மையம் மற்றும் சமநிலை, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. இதுதான் செவன்த்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதோட அந்த யூனிட்டே முடியுது. கரெக்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க, ஈர்ப்பு மையம் என்றால் என்ன? வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி? ஆல்ரெடி நான் இதை சொல்லிட்டேன், டெஃபினிஷன் சொல்லிட்டேன். இங்கேயும் பார்க்குறோம். ஒரு அட்டையினை உனது விரல் நுனியில் நிலையாக நிறுத்த முயற்சி செய். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அட்டையானது நிலையாக நிற்கும். புள்ளியே ஈர்ப்பு மையம். 2 மார்க் கிரெடிட்டட். அவ்வளவுதான். ஈஸியா ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். Try to balance a cardboard on your fingertip. There is only one point where it is stays balanced. கரெக்டா? அடுத்தது that point is center of gravity. இங்கிலீஷ்ல அது வந்து ஷார்ட்டா CG அப்படின்னு குறிப்பாங்க. சரிங்களா? இதே நேரத்துல நம்ம சில படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும். ஏதாவது ஒரு சீன் வந்தா அது கீழே CGன்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டியா நினைச்சாங்க. அது வேற. அது வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸை வச்சு திடீர்னு எலியோ திடீர்னு யானையோ, ஏன்னா விலங்குகள் வந்து படம் பிடிக்க யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது கொடுமைப்படுத்தக்கூடாது. அதனால கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த சிஜி வேற, இந்த சிஜி வேற. சரியா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, இந்த அட்டையை நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல இருக்க என்னோட விரல் நுனியில் வைக்கிற மாதிரி வச்சிருக்கேன். என்ன பண்றேன், சமநிலையை பார்க்க போறேன். ஒவ்வொரு பாயிண்டை பார்க்க, ஒரு பாயிண்ட்ல எனக்கு கிடைச்சு வச்சு. எஸ், சரியா? இதுதான் அந்த புள்ளியோட ஈர்ப்பு மையம், அந்த அந்த அட்டையோட ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஈர்ப்பு மையம் கண்டுபிடிக்கப்பட்டது, அருமையா கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? The card balances at its center of gravity. The single point where the entire weight appears to act. நம்ம சொன்னோமா, மொத்த வெயிட்டும் அதுல ஆக்ட் ஆகிற மாதிரி தோன்றும். மொத்த எடையும் அதுல ஆக்ட் ஆகிற மாதிரி தோன்றும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், ஒழுங்கான வடிவம். அது என்ன சார் ஒழுங்கான வடிவம்னா? யூனிஃபார்ம் ஷேப். எல்லா பொருட்களுக்கும் இப்ப நான் காமிச்ச அட்டை பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ஒரு யூனிஃபார்ம் ஷேப். கரெக்டா அழகா சதுரமா வெட்டி இருக்கும். இதே மாதிரி ஒழுங்கற்ற வடிவம் இருக்கு. அது பின்னாடி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கான வடிவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஒழுங்கான வடிவம்னா ரெகுலர் ஷேப், அதாவது ஸ்கொயர் நீங்க பாக்குறது, வட்டத்தை பாக்குறது, முக்கோணத்தை பாக்குறது, வளையம் பாக்குறது, அளவுகள் நம்மளோட ஸ்கேல், இது எல்லாருமே ஒழுங்கான வடிவம், ரெகுலரான ஷேப். சரிங்களா? இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈர்ப்பு மையம் பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் பொதுவாக அதன் வடிவியல் மையத்தில், ஜாமெட்ரிக் சென்டர், ஒவ்வொருக்கும் சென்டர் இருக்கும், வடிவியல் மையம். சரிங்களா? அதுலயே இருக்கும். ரெகுலர் ஆப்ஜெக்ட் லைக் ஆப்ஜெக்ட், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் அட் த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். புரியுதா? இதை நம்ம புக்ல விட்டுருப்பாங்க. ஜாமெட்ரிக் சென்டர்னா இப்ப நம்ம பாக்குறோம், இப்போ சதுரத்தை பாக்குறோம், ஸ்கொயர் அப்படிம்பாங்க. இந்த சதுரத்தோடைய இங்க ஒரு மூளை விட்டங்களை நீங்க இணைக்கிறீங்க. இந்த பாயிண்ட் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் தான் நம்ம ஸ்டார் போட்டு குறிச்சிருக்கோம். இந்த ஸ்டார் தான் என்னது, அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம். இது கிளியராட்டா ஸ்டூடெண்ட்? அப்போ மூளை விட்டங்கள் சந்திக்க புள்ளியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு சொல்றோம், ஈர்ப்பு மையத்துக்கு சொல்றோம், இன்டர்செக்ஷன் ஆஃப் டயகோனல்ஸ். அப்போ இதுல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி COG அப்படின்னு போட்டிருக்கோம். இஸ் அட் ஜியோமெட்ரிக் சென்டர், intersection of the two diagonals, if supported at any other point it doubles அப்படின்னு போட்டுருப்பாங்க. அதாவது நீங்க இந்த பாயிண்ட்ல கரெக்டா அந்த ஸ்டார் போட்டிருக்க பாயிண்ட்ல இதை நீங்க பேலன்ஸ் பண்ணிடலாம், மற்ற பாயிண்ட்ல பேலன்ஸ் பண்ண முடியாது, அது விழுந்துரும். சரியா? சோ அளவுகோல் சோதனை, அளவுகோலானது ஒரு தாங்கியின் மீது அதன் ஈர்ப்பு மையத்தில் நிறுத்தப்படும் போது சமநிலையில் நிற்கிறது. ஈர்ப்பு மையம் தவிர வேறு புள்ளி வைக்கும் போது கவிழ்ந்துவிடும். நீங்க உங்களுடைய ஸ்கேலை வச்சு பாத்துக்கலாம், ரூலர் அதை வச்சு பாத்துக்கலாம். அது இப்படி சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்து வட்டத்துக்கு வரும். வட்டம், வட்டத்துக்கும் அதோடைய சென்டர் பாருங்க எங்க அருமையா இருக்கு. கரெக்டா? இதுலயும் ஜாமெட்ரிக் சென்டர் தான் இருக்கும், வடிவேல் மையத்துல தான் இருக்கும். COG அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு மையம் எங்க இருக்கு? இஸ் அட் த எக்ஸாக்ட் ஜாமெட்ரிக் சென்டர். கரெக்டா? நீங்க பார்த்தாலே தெரியுது, அங்கேருந்து ஒரு கோடு போடுறீங்க, இங்கேருந்து கோடு போடுறீங்க, நடுவு புள்ளி தான் ஜாமெட்ரிக் சென்டர். டிஸ்க், வட்டம், டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வட்டம் தான். அப்படின்னா டிஸ்க் பேலன்ஸ் அட் இட் சென்டர் ஸ்டேஸ் லெவல். நீங்க இந்த மாதிரி வட்ட மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு, நம்ம வீட்டில் தட்டு இருக்கும், இல்லை வட்ட கலர்ல வேற ஏதாவது வட்டத்தில் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை எடுத்து பேலன்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அதோடைய சென்டர்ல, அதோடைய அந்த வடிவியல் மையத்துல, ஜாமெட்ரி சென்டர்ல பேலன்ஸ் ஆயிரும். கரெக்டா நம்மளுடைய விரல் நுனியில நிற்கும். ஓகே, இது புரியுதா? ஓகே. இப்போ முக்கோணம், முக்கோணம் எல்லாருமே நம்ம பார்த்துருவோம், இப்படி இருக்கு. இந்த முக்கோணத்தை நீங்க வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு மையம் பார்க்கணும்னா
என்ன பண்ணணும்? இதுல எப்படி சார் நான் மையம் கண்டுபிடிக்கிறேன்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இந்த மூளை விட்டங்கள் இருக்கா? ஆ? இந்த மூளை விட்டங்கள்ல இருந்து அப்படியே ஒரு கோட போடுங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இந்த 3 பேரும் இந்த புள்ளியில சந்திப்பாங்க. நல்லா பாருங்க. நான் இப்ப என்னுடைய டிராயிங் பண்ண எடுத்தத நீங்களே பார்க்கலாம். 3 புள்ளியுமே இந்த இடத்துல சந்திக்காங்க. அந்த அந்த இடம் தான் அதோடைய ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையம். கரெக்ட்டா ஸ்டூடண்ட்ஸ்? அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. கிளியர் ஆயிட்டா? சோ ஈர்ப்பு மையத்தை இங்க பார்க்கலாமா? சிஓஜியா? சிஓஜி இஸ் அட் த சென்ட்ராய்டு. ஓகே, நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளியை தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்றோம். வேர் த 3 மீடியன்ஸ் மீட். அந்த மீடியன்ஸ் இங்கேருந்து வரக்கூடிய அந்த லைன் எல்லாம் நம்ம சொல்றோம். திஸ் பாயிண்ட் இஸ் 1/3 ஆஃப் த ஹைட் ஃப்ரம் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். இது எங்க இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ பேஸ்ல இருந்து 1/3 ஆஃப் த ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டோடைய ஒரு அளவு இருக்கும்னா அதுல 1/3 இதுல வேல்யூல இந்த சென்டர் இருக்கும், இந்த ஈர்ப்பு மையம் இருக்கும், சிஓஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க பேஸ்ல இருந்து, பேஸ்னா உங்களுக்கு தெரியும், அடிப்பாகம், அடிப்பக்கம், அடிப்பகம் அதெல்லாம் சொல்லுவீங்க அப்படிதான். இதுல இருந்து ஹைட் நீங்க கண்டுபிடிப்பீங்க மேல வரைக்கும். அதுல 1/3 என்ன வேல்யூ வருதோ அதுல தான் சென்டர் இருக்கு, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். இது கிளியரா ஸ்டூடண்ட்? சரியா? சோ இதுதான் நம்ம வந்து என்னதுல பார்க்கறோம், முக்கோணத்துல பார்க்கறோம். இது புரியுது, ரைட்டா? அடுத்து வளையம் பார்க்க போறோம். சரியா? இது பாருங்க வித்தியாசமா இருக்கும். ரிங் தெரியுதா? மைய புள்ளி அப்படின்னு போட்டிருக்கோம். துளையின் மையம். இப்போ இதுல ஈர்ப்பு மையம் சிஓஜி. சிஓஜி இங்க இருக்கு, சென்ட்ரலா இருக்கு. ஈவன் தோ தேர் இஸ் நோ மெட்டீரியல் தேர், திஸ் இஸ் இன்சைட் த ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. அதுல எந்த மெட்டீரியலும் இல்ல. அப்படிதானே? சென்டர்ல பாருங்க எப்படி போட்டிருக்காங்க, துளையோடைய மையத்துல போட்டிருக்காங்க. எந்த மெட்டீரியல் இல்ல. ஆனாலும் திஸ் இஸ் இன்சைட் த ஹோல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹோல் உள்ள இருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு, சிஓஜி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? இது வந்து ரிங்குக்கு சொல்றோம், வளையத்துக்கு சொல்றோம். ஓகே. அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுகோல். அளவுகோல் நீங்களே பார்க்கலாம், ரூலர் பார்க்கலாம். மைய புள்ளி மிட் பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த ஸ்கேலோட நடு புள்ளி நம்ம சொல்றோம்ல, நடு புள்ளி அதான் சொல்றோம். சரியா? ஈர்ப்பு மையம் சிஓஜி, a uniform ruler balances exactly at its midpoint. இப்போ 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 50 சென்டிமீட்டரை ஏன் நம்ம சொல்றோம்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. 50 சென்டிமீட்டர் ஏன் மிட் பாயிண்ட்னா என்ன? அதாவது இப்ப நம்ம 100 மீட்டர் ஸ்கேல், சாரி 100 சென்டிமீட்டர் ஸ்கேல், 100ல பாதி என்னது? 50. எஸ், அதானே? ஸோ எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் அட் இட்ஸ் மிட் பாயிண்ட். கரெக்டா? அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? தட் இஸ் இட்ஸ் சிஓஜி. அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம். இதுவும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா, ஆமா சார், ஓகே, மையத்துல இருக்கு, எனக்கு வந்து கிளியரா புரியுது, சென்டர்ல இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், நடுப்புள்ளியில இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். ஆனால் எங்க ஒரு ட்ரிக் இருக்குன்னா, ஒழுங்கற்ற வடிவத்துல, இர்ரெகுலர் ஷேப்ல. ஏன்னா இப்ப நம்ம வந்து பாக்குறதெல்லாம் அழகா இருக்கு ஒரு ஷேப்ல. சப்போஸ் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஷேப் இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? 2 மட்டும் டிரா பண்ணிட்டேன், சாரி. ஒரு ஏதோ ஒரு ஷேப் நம்ம டிரா பண்றதுக்கு இப்படி இருக்கு. இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப். இதோடைய நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் வந்து சென்டர் அப்படின்னு நோட் பண்ணிடலாமா? சும்மா நோட் பண்ணிடலாமா? இல்ல, அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, செயல்முறை இருக்கு. அது என்ன பார்க்கலாமா? ஓகே, இங்க பாருங்க, ஒழுங்கற்ற வடிவத்துக்கு போறேன். ஒழுங்கற்ற வடிவம் உங்க உங்க புக்ல உள்ளதுதான், எல்லாமே உங்க புக்ல உள்ளதான் அனிமேஷனா எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? குண்டு நூல் சோதனை போட்டிருக்காங்களா? பிளம் லைன் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருப்பாங்களா? உங்க இங்கிலீஷ் புக்ல, இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்ல பிளம் லைன் போட்டிருப்பாங்க, தமிழ்ல குண்டு நூல் சோதனையும் போட்டிருப்பாங்க. இது பாருங்க, இது வந்து ரெகுலரான ஷேப் கிடையாது, பார்த்தாலே தெரியுது, அப்படிதானே?
ஒரு மாதிரி அருங்கோணம், எண்கோணம் வடிவெல்லாம் இருக்கு, ஹெக்ஸகோனல் அந்த மாதிரிலாம் இருக்கு, ஆக்டோகோனல் ஷேப்லாம் இருக்கு. அப்ப இதுல எப்படி சார் பார்க்கணும்? இதுல சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி ஆர் ஈர்ப்புமை எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்? தேவையான பொருட்கள்: ஒழுங்கற்ற வடிவமுடைய அட்டை, நூலு, ஊசல் குண்டு, அதாவது பிளம் பாப் அப்படின்னு போட்டிருப்பாங்க, தாங்கி ஸ்டாண்ட், அதை தொங்க விடுறதுக்கு. அது நம்ம பிசிக்ஸ் லேப்ல சில பிசிக்ஸ் லேப்ல அதை வச்சிருப்பாங்க, நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். சின்ன தட்டு மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கார்ட்போர்டே வச்சிருப்பாங்க, மேபி உங்க ஸ்கூல்ல நீங்க பாருங்க இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கார்ட்போர்ட்ல நான் 3 இடத்துல துளையிட போறேன். ஒரு இடம் இந்த இருக்கு, ஒரு இடம் இந்த இருக்கு, ஒரு இடம் இந்த இருக்கு. அதை வந்து ஏபிசி அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, நான் அடுத்து என்ன பண்றேன்? ஏபிசின்னு துளையிட்ட பிறகு, ஹோல் போட்ட பிறகு, இந்த துளை ஏ அப்படின்னு இருக்கா, அதை தான் தாங்கியில தொங்க விட போறேன். ஸோ அடுத்த படி நெக்ஸ்ட் போடுறேன். இந்த பாருங்க, ஏல தொங்க விடுறேன். அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட்ல ஏல தொங்க விடுறேன். அப்ப தொங்க விட்ட பிறகு என்ன பண்றேன் அப்படின்னா, குண்டு நூலை அப்படியே அதுல இருந்து தொங்க விடுறேன். அந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து அப்படியே குண்டு நூல் தொங்க விடுறேன். அது ஸ்ட்ரெயிட்டா போய் விழுமா? நான் அப்படியே ஒரு கோடு வரைஞ்சுக்கிறேன். ஒரு கோடு வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பிக்கு போறேன். பியை தொங்க விடுறேன். பியும் உடனே அவர் வேற மாதிரி இருப்பாரு. நீங்க தொங்க விட்டோன்னே அப்படியே அங்கேயும் போயிட்டு இப்படி வந்துருவாரு. ஸோ அங்கேருந்து நான் என்ன பண்றேன் போறேன்னா, நூல் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா நான் நோட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? சிக்கு போறோம். அடுத்த புள்ளி எடுக்க போறோம். சி, இந்த புள்ளி 2 புள்ளி போட்டாச்சு, ரைட்டா? அதனால பிங்க் கலர்ல கொடுத்து ஓகே நோட் பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ சிக்கு போறோம். பாருங்க, சியை போட்டோடனே அதுவும் அப்படி இங்க சுத்திட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து நிக்கி. நம்ம வந்து ஒரு நூல் எடுத்து இதை நோட் பண்றோம், ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்றோம். இப்போ 3க்குமே 3 லைன் டிரா பண்ணியாச்சு. இந்த 3 லைனும் ஒரு இடத்துல மீட் ஆயிருக்கு. பாருங்க, ஒரு இடத்துல மீட் ஆயிருக்கு. கிளியரா? ஏபிசி அப்படிங்கிற அந்த துளையில நீங்க ஸ்டாண்ட்ல போட்டீங்க. போடும்போது அது அப்படியே அங்க கொஞ்சம் ஆசிலேட் ஆகி வந்துடும், ஒரு இடத்துல அப்படி நிற்கும். நீங்க நூல் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணீங்க. 3 ஸ்ட்ரைட் லைனுமே ஒரு புள்ளியில சந்திக்கும். சந்திக்கா? வெட்டுதா? அந்த இன்டர்செக்ஷன் வாங்கல, அந்த எக்ஸ்ங்கிற பாயிண்ட் தான் நாம இந்த பொருளுடைய ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு நம்ம சொல்றோம். இது கிளியரா சொல்றேன். இதுதான் இர்ரெகுலர் ஷேப்புக்கு பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஓகே, ரைட். இப்போ இது ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? இப்போ அடுத்து நம்ம எங்க வரோம் அப்படின்னா, இது அடுத்த படியெல்லாம் நம்ம இதிலே போட்டுக்கலாம். 3 கோடுகளும் ஒரே புள்ளியில் இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்து திருப்பி இருந்து பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து எங்க வரோம்? இவ்வளவு நேரம் ஈர்ப்பு மையம் படிச்சாச்சு. இப்போ அடுத்து எங்க வரோம்னா, ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலைக்கு வரோம். ஈர்ப்பு மையத்துக்கும் சமநிலைக்கு என்ன சார் வித்தியாசம்? என்ன ஒரு ஒற்றுமை? ஏன் சார் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா சமநிலை ஆகும். அந்த கரெக்டா அந்த ஈர்ப்பு மையத்துல அந்த பொருளை வச்சா சமநிலை ஆனது நம்ம இப்பதான் படிச்சோம். அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆகுது, அந்த ஈர்ப்பு சென்ட்ரல் கிராவிட்டிலே அந்த பாயிண்ட்லயே நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது சமநிலை ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை தான் இன்னும் கொஞ்சம் அனிமேஷன்ல பார்க்க போறோம். பாருங்க, நம்ம புக்ல கொடுத்துருக்கிறதுல ஒரு கூம்பு வடிவில் கொடுத்துருப்பாங்க, கோனிக்கல் கோன் ஷேப்ல கொடுத்துருக்காங்களே. ஒரு பொருளை அதே நிலையில் வைத்துக் கொள்ளும் திறனே அப்பொருளின் சமநிலை எனப்படும். புரியுதா? அதாவது ஸ்டெபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். என்னோட ஒரிஜினல் பொசிஷன்லயே நான் மெயின்டைன் பண்றோம்ல, அது அந்த எபிலிட்டி, அந்த திறன், அந்த திறமை தான் என்னுடைய ஸ்டெபிலிட்டி, என்னுடைய சமநிலை. நம்ம இந்த வார்த்தை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அவன் வந்து அங்கேயும் போட்டோமா இங்கேயும் போட்டோமா கரெக்டா இருப்பான்பா அப்படிமா நினைத்தோம். அவன் வந்து அதிகமும் பண்ண மாட்டான், குறையும் பண்ண மாட்டான், கரெக்டா இருக்கான்னா என்னதான்? அப்போ அவன் சமநிலையை மெயின்டைன் பண்றான். மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அபிலிட்டி அவனுடைய சமநிலை, அவனுடைய ஸ்டெபிலிட்டி. இது கிளியர் ஆயிட்டா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்றோம். பட் அதுல 3 வகை இருக்கிறது ஆச்சரியம். 3 டைப்ஸ். என்னலாம்னா இந்த பாருங்க, உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஒரு கூம்பு எடுத்துக்கிறேன், இந்த எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இப்ப கூம்பு சாய்க்க போறேன், அந்த கோணை வந்து சாய்க்க போறேன். அதான் ஈர்ப்பு மையம். இதுல வந்து அந்த ஜீன் போட்டுருக்காங்களா, அதுதான் ஈர்ப்பு மையம். ஈர்ப்பு மையம் உயர்கிறது நீங்க சாய்க்கும் போது. ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது சாய்க்கப்பட்ட நிலையிலும் அதன் அடிப்பரப்புக்கு உள்ளேயே உள்ளது. அடிப்பரப்பு அந்த பேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க இதை தள்ளி விட்டாலும் அதோடைய ஈர்ப்பு மையம் அப்படியே அந்த செங்குத்து கோடு இருக்குல்ல, சாய்க்கப்பட்ட நிலையும் அதன் அடிப்பரப்புக்கு உள்ளே இருக்குமா. அதனால மீண்டும் பழைய நிலையை அடைகிறது.
ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா ஈவன் வென் டில்ட் த வெர்டிகல் லைன் த்ரூ த சிஜி ஃபால்ஸ் வித் இன் த பேஸ் ரிட்டர்ன் டு ஒரிஜினல் பொசிஷன். அதை நம்ம பார்க்கலாமா? எப்படின்னா இதை கொஞ்சம் இப்போ சரிக்கிறேன் பாருங்க, இப்படி சரிக்கிறேன். சரிச்சோன்னா என்ன ஆகும்? பழைய பொசிஷன் வருது பாருங்க, அப்படியே வந்துட்டா. ஸோ நல்லா எப்படி சரிச்சாலும் நீங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க பாத்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணோம் அப்படிதானே? ஏன்னா அந்த நீங்க அதை பார்க்கும் போது பாருங்க, உங்களுக்கு ஈர்ப்பு மையத்துடைய பாயிண்ட் பாருங்க, அப்படியே கொஞ்சம் உயரமா இருக்கும், கொஞ்சம் லேசா நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஈர்ப்பு மையம் உயரும். அது பேஸ் எல்லாம் வழியா தான் இருக்கனால நம்ம திருப்பியும் அந்த ஆப்ஜெக்ட் விட்டோடனே பழைய பொசிஷன் வந்துடும். அப்ப சமநிலை அதிகரிக்க வழிகள் என்னன்னா, கண்டிஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் இருக்கணும். சரிங்களா? ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும்போது பொருள் நிலையாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்துல லோயர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லுவாங்க. when CG lower the object is more stable. அதே மாதிரி அடிப்பரப்பு அகலம் அதிகரிக்கணும். இன்க்ரீஸ் த பேஸ் ஏரியா. அடிப்பாக அகன்றதாக இருக்கும்போது பொருள் நிலையாக இருக்கிறது. சரியா? a wider base makes the object more difficult to topple. நீங்க நல்லா அடிப்பாக அகலமா இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா விழாது. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சில பாத்திரங்கள்லாம் அதுதான் அடிப்பாக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது நீங்க கீழே வச்சாலும் விழாது. ஒரே ஒரு ஊசி மன மாதிரி அந்த பாத்திரம் தான் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நிக்குமா, நீங்க வச்சோடனே விழுந்துரும். அதனால அடிப்பாகம் அப்படி இருக்கு. அதுவே கனமான அடிப்பகுதி ஹெவி பேஸ், அடிப்பகுதி கனமாக இருக்கும்போது ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும். கீழே இருந்தாலே நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடும். a heavy base lower the GG so the object does not tip over. கிளியரா ஸ்டூடெண்ட்? ஓகே. இப்போ உறுதியற்ற சமநிலைக்கு வரும், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் ஊசி பகத்தை இங்க வைக்கிறேன். இங்க பாருங்க சிஜி அந்த மேல நோக்கி இருக்கு பாருங்க, கூம்பினை நீங்க சாட்சி வச்சிருக்கனால ஈர்ப்பு மையம் அந்த நிலையிலிருந்து இப்ப கீழே இறங்க போது ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது அது அடிப்பதற்கு வெளியே செல்கிறது. எனவே கூம்பானது கவிழ்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது வந்து அன்ஸ்டேபிள். சோ இந்த பாருங்க, அவ்வளவுதான். கரெக்டா? நான் என்ன பண்றேன், ஒரு இப்படி கூம்பா வைக்கும் போது டக்குன்னு அது விழுந்துரும், நிக்காது. ஏன்னா அதோடைய ஈர்ப்பு மையம் என்ன ஆகுது, கீழே இறங்கிறது. கீழே இறங்கும். ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது அதோடைய பேஸுக்கு, ஏன்னா இப்ப பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு, கீழே ஒரு ஊசியான முனை மட்டும் தான் இருக்கு, அதுக்கு வெளியில போயிருது. அதனால கூம்பு கவிழ்ந்து வருகிறது. சிஜி லைன் ஃபால்ஸ் அவுட் சைட் த பேஸ் ஈவன் வித் ஸ்லைட் டில்ட் ஆப்ஜெக்ட் டாப்பிள்ஸ். சரிங்களா? ஓகே, இது புரியுதா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா என்னெல்லாம் பண்ணணுங்கிறது. ஓகே, இது புரியுது. அப்ப இதுதான் உறுதியற்ற சமநிலை. இப்போ மூணாவது பார்க்க போறது நடுநிலை சமநிலை. இது என்னன்னா, இப்ப நான் கூம்பை வந்து இப்படி வச்சிட்டேன், அதோட பேஸ் இப்படி தெரியாம வச்சிட்டேன். நான் என்ன பண்றேன், இப்படி உருட்டுறேன். நம்ம புக்ல 3வது படம் போட்டுப்பாங்களா, அந்த கூம்பு வந்து இப்படி 2 கூம்பை காமிச்சிருப்பாங்க. இப்படி தள்ளி இப்படி உருட்டுறேன், இந்த சைடு விடுறேன். இப்படி உருட்டுனா என்ன ஆகும், நல்லா பாருங்க, அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு இடத்துல அப்படி ஜம்முன்னு வந்து நின்றோம். கரெக்டா? நம்ம டம்ளர்லாம் உருண்டு அங்கேயும் இங்கேயும் போவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நின்றுக்கலாம். அதுதான், இதுதான் நடுநிலை சமநிலை. சரியா? நியூட்ரல், எந்த நிலையிலும் நிலையாக இருக்கும். ஸ்டேஸ் வாட் எவர் பிளேஸ்டு. கூம்பினை நகர்த்தும் போது அதன் ஈர்ப்பு மையம் அதே உயரத்தில் இருக்கும். மேலையும் போவது கீழே இருக்காது, அதே உயரத்தில் இருக்கனால கூம்பினை எங்கு நகர்த்தினாலும் அதே நிலையில் நிலையாக இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் அது அப்படியே தான், அப்படியே இருக்கு. சரியா? CG stays at the same height regardless of position. Stays wherever placed. Clear students? Okay. So இதனால என்ன சார் யூஸ்? நான் இந்த சமநிலை ஸ்டெபிலிட்டி பாக்குறேன், ஈர்ப்பு மையம் பாக்குறேன், என்ன சார் யூஸ்னா பயன்பாடுகள். தஞ்சாவூர் பொம்மை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வீட்டுல கூட சில பேர் வச்சிருப்பீங்க. இப்ப தள்ளுறீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல வந்து விழாம ஒரே இடத்துல முன்னாடி பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படிதான் ஆடிக்கிட்டே இருக்கும். சில பேர் கார்லயும் வச்சிருப்பாங்க. அப்படிதான் இது தஞ்சாவூர்ல களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மை தான் அந்த தஞ்சாவூர் பொம்மைம்பாங்க. ட்ரெடிஷனல் இந்தியன் டாய் மேட் ஆஃப் டெரகோட்டா கிளே அப்படிம்பாங்க. அது தஞ்சாவூர்ல இருக்கு. அதோடைய ஈர்ப்பு மையமும் மொத்த எடையும் பூமியின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளதான் அதோட காரணம். சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் டோட்டல் வெயிட்டும் கான்சென்ட்ரேட் த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். இதன் காரணமாக பொம்மையானது அப்படியே மெல்லிய அப்படியே அசைவா முன்னாடி பின்னாடி ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுறோம். அது சரியா, ஒருபோதும் அது கவிழாது. ஓகே, இதுக்கு பின்னாடி இதுதான் சயின்ஸோட காரணம். என்னது, அந்த ஈர்ப்பு மையம், ஸ்டெபிலிட்டி, உறுதி சமநிலை இந்த பாயிண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்க. இது போக நம்மளுடைய சொகுசு பேருந்துகள், லக்ஸரி டூர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருட்களை வைக்கிறதுக்கு அடிப்பகுதியில் வச்சிருப்பாங்க. ஒரு ரூம் மாதிரி வச்சிருப்பாங்க, சின்ன அறை இருக்கும், அதுல அடிப்பகுதியில் வைப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட ஈர்ப்பு மையத்தை இது ஸ்டெபிலிட் பண்றதுக்கு தான். இதன் மூலம் ஈர்ப்பு மையத்தின் உயரம் குறைக்கப்பட்டு சமநிலை அதிகரிக்கிறது. அதுக்காண்டிதான். சரிங்களா? லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இஸ் அட் த பாட்டம், லோயஸ்ட் சிஜி இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி. அப்ப இது ஒரு பயன்பாடா எழுதலாம்.
இரண்டு அடுக்கு பேருந்துகள், டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் சில ஊர்ல இருக்குல்ல, இரண்டாம் அடுக்கில் அனுமதிக்கப்பட்ட பயணிகள் எண்ணிக்கையை தவிர கூடுதல் பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா அங்க மேல நிறைய பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும், பஸ் கவுந்துரும். அதனால அங்க வந்து உட்காரதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஸ்டெபிலிட்டிக்கு ஈஸி. சரிங்களா? எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் நாட் அலோட் ஆன் அப்பர் டெக். கிளியரா? அடுத்து பந்தய கார்கள், ரேசிங் கார்ஸ் பார்ப்போம். ரேசிங் கார் பாத்தீங்கன்னா நார்மலான கார் மாதிரி இருக்காது. உயரம் குறைவா இருக்கும், அகலமானதா இருக்கும். நீங்க மேபி கார் ரேஸ் பாத்தீங்கன்னு தெரியும். அந்த காரோட ஷேப் ஏன்டா இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணும்ல, அதுக்கு காரணம் இந்த பாயிண்ட் தான். தயாரிக்கப்படுவதால் ஈர்ப்பு மையம் மிக கீழே இருக்கும், சமநிலை அதிகரிக்கும். அதனால ஈஸியா அவர் வந்து ஸ்லிட் ஆக மாட்டார். பெரிய கார் வாங்கும் போது வளைவுலாம் ஸ்லிட் ஆயிடுவாரு. சரிங்களா? நழுவி போயிடுவார். அதனால மேசை விளக்குகள், காற்றாடிகள், டேபிள் லேம்ப்ஸ்லாம் நம்ம சாடி உட்காந்துருக்கோம், ஃபேன்லாம் அவற்றின் அடிப்பாகமானது அகலமாகவும் கனமாகவும் தயாரிக்கப்படுகின்றன, சமநிலை அதிகரிக்க. டிசைன்டு வித் லார்ஜ் ஹெவி பேசஸ் டு லோயர் சிஜி அண்ட் மேக் தம் ஸ்டேபிள். இதெல்லாம் தான்ப்பா அதோடைய பயன்பாடுகள். இப்போ புரியுதா நாம ஏன் சமநிலை அப்புறம் இது சென்ட்ரல் கிராவிட்டி ஈர்ப்பு மையம் படிக்கிறோம் அப்படிங்கிறது? ஓகே குட். இப்போ ஹோம் ஒர்க்கை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டிக்டேஷன் வேர்ட் தரேன். ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் ஒர்க்கை நோட் பண்ண பிறகு நான் டிக்டேஷனும் ரீகேப்பும் பண்றேன். இன்னைக்கு நம்ம படிச்சதை ரீகால் பண்ண போறோம். உறுதி சமநிலை மற்றும் உறுதியற்ற சமநிலை ஆகிய நிலைகளில் கூம்பின் ஈர்ப்பு மையத்தின் நிலையை ஒப்பிட்டு எழுதுக. நம்ம புக்ல எக்ஸாக்டா இருக்கு. சரியா? Draw a neat diagram showing how to find the center of gravity point X for an irregular cardboard using the Fleming experiment. சரிங்களா? இதை நீங்க பார்க்கணும். இது வந்து உங்க புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எக்ஸாம்ல நீங்க படம் வரைஞ்சு பாகங்களை குறிச்சு அதாவது இந்த கோட்லாம் போட்டு இந்த இடத்துல சென்டர் கிராவிட்டி, இந்த இடத்துல ஈர்ப்பு மையம் இது இருக்கு, நான் இப்படி துளையிடுறேன், ஏபி போடுறேன், எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன் பை லைனா எழுதணும். சரியா? அதுதான் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த ஹோம்ஒர்க்கை படிச்சுட்டு அந்த போட்டோ எடுத்து கோஆர்டினேட்டர் அனுப்பணும். அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா பண்ணணும். சரிங்களா? அந்த ஹோம்ஒர்க் ஒவ்வொரு நாளும் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னோ நம்ம ஒரு வாரம் கழிச்சு படிச்சுக்கலாம்னு இருக்கக்கூடாது. அன்னைக்கு படிங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப கட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஓகே குட். ஸோ இன்னைக்கு நம்ம படிச்சத ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையம், அப்படிதானே? ஒரு பொருளுடைய ஸ்டெபிலிட்டி ரெண்டாவது பார்த்தோம், சமநிலை. சமநிலை வரணும்னா அதோடைய அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஒய்டனா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதோடைய அடிப்பகுதி அப்படியே அகலமா இருக்கணும், கனமானதாக இருக்கணும். அதே மாதிரி லோயர் சிஜி அப்படிங்கறத பார்த்து நம்ம இருந்தா அந்த பொருள் வந்து என்ன ஆகும்னா அது நிலையா இருக்கும். ஈர்ப்பு மையத்தை குறைந்த உயரத்தில் வச்சா அந்த அந்த பொருளானது ஸ்டெபிலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம். ஈர்ப்பு மையம் அந்த பொருளுடைய மொத்த எடையும் ஒரு புள்ளியில இருக்க மாதிரி தோன்றும் போது அதுல சமநிலையா இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம். கார்ட்போர்டை வச்சு நம்ம காமிச்சோம். ரைட்டா? அதுக்கப்புறம் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பார்த்தோம். தஞ்சாவூர் பொம்மை பார்த்தோம். சொகுசு பேருந்துகள் என்ன நடக்கு, பந்தய கார்கள் என்ன நடக்கு அப்படிங்கலாம் பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. அப்புறம் நிலையான வடிவத்துக்கு எங்க இருக்கும்? ஜாமெட்ரிக் சென்டர்ல இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையம். நிலையற்றதுக்கு நம்ம அந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம், கோடு போட்டு அதில் சென்டரா பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டிக்டேஷன் போலாம். உங்களுடைய சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. டவுட்னா நீங்க எப்பவுமே கேட்கலாம். டிக்டேஷன் 5 வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்டு உங்களுக்கு ஈஸியான வேர்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையனே போட்டுக்கோங்க. ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஈர்ப்பு மையம் சென்டர். இன்னைக்கு ஃபுல்லாமே அதே டாபிக் தானால ஈஸியா உங்களால எழுத முடியும் நம்புறேன். ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி சமநிலை, அதுவும் ரெண்டாவது டாபிக். ஸ்டெபிலிட்டி சமநிலை, ஸ்டெபிலிட்டி சமநிலை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்புறம் ஸ்டெபிலிட்டி சமநிலை. ஏரியா அப்படின்னு போட்டு பரப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. பேஸ் ஏரியான்னு எழுத வேண்டாம், ஜஸ்ட் ஏரியா மட்டும் எடுங்க, பரப்புன்னு போட்டுக்கோங்க. ஏரியா பரப்பு, இது மூணாவது வேர்டு. இது மூணாவது வேர்டு. நாலாவது வேர்டு ஜாமெட்ரிக் வடிவியல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜாமெட்ரிக் வடிவியல், ஜாமெட்ரிக் வடிவியல்.
4வது வேர்டு ஜாமெட்ரிக் வடிவல் போட்டுறீங்களா? 5வது வேர்டு இயக்கம் மோஷன். நம்ம இந்த யூனிட்டோடைய நேம் இயக்கம் மோஷன். இந்த 5 வார்த்தை எழுதிட்டு லாஸ்ட் வார்த்தை இயக்கம் மோஷன் 5 வார்த்தை எழுதிட்டு போட்டோ எடுத்து கோஆர்டினேட்டர் அனுப்புங்க. அவங்களை எங்க அனுப்புவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ண போறோம். இதுல எந்த வார்த்தை வரக்கூடாது, இதுல வரணும், அவ்வளவுதான். அதுதான் அதோட ப்ராசஸ். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா இதையும் படிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு 1 வேர்ட் டெஸ்ட் வரும், அதை நம்ம கண்டக்ட். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட் இன்னைக்கு? டவுட் இருந்தாலும் அடுத்த கிளாஸ் இப்போ வீட்டை போய் ரீட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். சரிங்களா? சரிப்பா, கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.